1970களில் ஆரம்பித்த ஒரு கதை. பஞ்சாப் லூதியானாவில் வந்து நம்ம கதையோட ஹீரோ வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆசை அப்படின்னா, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஆகணும், ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆகணும், அப்படிங்கிறது தான் வந்து தொழில் முனைவராக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை, கனவு எல்லாமே. இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அவர் எம்பியாக இருந்தார். பட் இருந்தாலுமே கூட அவர் வந்து அவரோட அப்பாவோட பாதையை வந்து அந்த வழியில் போகாமல் தனக்குன்னு ஒரு பாதையை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவோடு இருக்கார். ஸோ காலேஜ் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பைசைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார். அதாவது கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. சைக்கிளில் வந்து பைசைக்கிளுக்கு வந்து கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது 1970s. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜியோ இன்டர்நெட்டோ பெரிய வாய்ப்புகளோ வந்து அன்றைக்கி இல்லை. ஸோ அன்றைக்கி அவர் இருந்த பீரியடுக்கு வந்து அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தது லூதியானாலேருந்து மும்பைக்கு வர்றாரு. ஸோ மும்பைக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ வந்து ஜென்ரேட்டர்ஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல. எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா ஜென்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க கரண்ட்டுக்காக. ஸோ அந்த மாதிரி ஜப்பான்லேருந்து ஜென்ரேட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா, நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஜப்பானுக்கு போகிறாரு, தாய்வானுக்கு போகிறாரு, நிறைய ட்ரேட் எக்ஸிபிஷன்ஸ்க்கெல்லாம் போகிறாரு. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஜென்ரேட்டர் இம்போர்ட்டர்ஸை வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து இந்தியாவிலேயே ஒரு 2 கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ஜப்பான்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஜென்ரேட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து லைசன்ஸ் அது வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அகெயின் இப்போது நமக்கு ஒரு வழி வந்து ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் தாய்வான் போயிருக்கும்போது அங்கே என்ன பார்க்குறாருன்னா, ஒரு புஷ் பட்டன் ஃபோன். இப்போ கார்ட்லெஸ் ஃபோன்லலாம் புஷ் பட்டன் ஃபோன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ரோட்டரி ஃபோன் இருக்கும், சுற்றி டயல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோன் தான் வந்து இந்தியாவில் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தாய்வானில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ் பட்டன் ஃபோன் வந்து இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து இங்கேயே அசம்பிள் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிஸ்னஸ் சூப்பராக போகுது. அதே மாதிரி கார்ட்லெஸ் ஃபோன்ஸு, அப்புறமா வந்து ஃபேக்ஸ் மெஷின்ஸு, ஸோ இதெல்லாமே கூட வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அசம்பிள் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது 1992 இந்தியன் கவர்மெண்ட் வந்து மொபைல் ஃபோன் சர்வீஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிட் பண்ணுறாரு. அதாவது மொபைல் ஃபோன் லைசன்ஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைடராக, செல்லுலர் சர்வீஸ் ப்ரொவைடராக ஆகிறதுக்கு வந்து பிட் பண்ணுறாரு. அந்த பிட்டில் வந்து வின்னும் பண்ணுறாரு. அதாவது இந்தியாவில் வந்து அப்போ 4 பேருக்கு தான் லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பிட்டை வின் பண்ணதில் இவரும் ஒருத்தர். இன்றைக்கி அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் பேஸ் இன் இந்தியா. அண்ட் நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, திரு சுனில் மிட்டல் அவரை பற்றி தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கும் 301 ரீடைரக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 301 ரீடைரக்ஷன் பற்றி தான் பேச வந்தேன். ஸோ இதுக்கும் 301 ரீடைரக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து எடுத்துப்போமே நாம். ஸோ இப்போது இவருக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஓனர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்குற ஒரு பிஸ்னஸ் ஓனர் கண்டிப்பாக சக்ஸஷன் பிளானிங் வந்து பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த சக்ஸஷன் பிளானிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம வாரிசு படத்தில் வந்து வர மாதிரி சரத்குமார் சார் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் வந்து அவருக்கு அடுத்து தான் இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டு யார் வந்து இதை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஇஓ வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக, அதுதான் அந்த கதை இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு சக்ஸஷன் பிளானிங் வந்து பண்ணி அவரோட பையனை வந்து இன்கல்கேட் பண்ணுறாரு, போர்டில் இன்கல்கேட் பண்ணுறாரு, சிஇஓவாக ஆக்குறாரு. அவரோட பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு. பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி அந்த சிஇஓ வந்து சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஸோ he wants to get out of the regular job. இந்த ரெகுலராக டே டு டே ஒர்க்கு, பிஸ்னஸ் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் இதிலெல்லாம் வந்து இருந்து மூவ் ஆகி அவரோட பையன்கிட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன நடக்கும், இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட இன்ஃப்ளூயன்ஸ், இவர் வந்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இவர் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட பவர், அவரோட அத்தாரிட்டி இதெல்லாமே வந்து இன்னொருத்தருக்கு, அதாவது அவர் நெக்ஸ்ட்டு வரப்போகிற அந்த சிஇஓக்கு வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னா ரீடைரக்ட் பண்ணுறாரு இல்லைங்களா. இவரோட அத்தாரிட்டியை இன்னொரு அடுத்து வர சிஇஓக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறாரு. இதே தாங்க 301 ரீடைரக்ஷன்லேயே நடக்கும். ஸோ 301 ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எஸ்இஓ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பேஜ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பேஜை வந்து உருவாக்கி அதை வந்து கூகுளோட ஃபஸ்ட் பேஜ் டாப் ஆஃப் த பேஜ் ரிசல்ட்ஸில் கொண்டு வர்றது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக கொண்டு வரதுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. கண்டென்ட் எழுதணும், ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணணும், டெக்னிக்கல் எஸ்இஓ எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும், லிங்க் பில்டிங் பண்ணணும், ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் எஃபர்ட் போட்டால் தான் வந்து அந்த பேஜில் வந்து என்ன கீவேர்டுக்கு நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கீவேர்டு வந்து யூசர் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். 10வது பேஜிலேருந்து 5வது பேஜுக்கு, 5வது பேஜிலேருந்து 2வது பேஜுக்கு, 2வது பேஜிலேருந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பேஜை வந்து உருவாக்கியிருக்கோம் சரிங்களா. வருஷ கணக்கில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எஃபர்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ சில காரணங்களால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பேஜோட கண்டென்ட் வந்து அவுடேட்டடாக ஆகிடலாம். இந்த பேஜ் கண்டென்ட் வந்து அவுடேட்டடாக ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எடுத்துப்போம். ஐஃபோன் 10 பற்றி ஒரு கண்டென்ட் வந்து எழுதி ஐஃபோன் 10 ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டானா இந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து கூகுள் ரிசல்ட்டில் வந்து ஃபஸ்ட் பேஜில் வருது. ஆனால் இப்போ ஐஃபோன் 10 வந்து யாருமே வாங்குறதில்லை, ஐஃபோன் 14 வந்துடுச்சு சரிங்களா. ஆனால் இந்த ஐஃபோன் 10 ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்து நிறைய டிராஃபிக் வருது, நிறைய அத்தாரிட்டி இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இது மூலிமா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஐஃபோன் 14 வந்துடுச்சு. இப்போ ஐஃபோன் 14ஓட ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ அதை தான் தேடுறாங்க. இதோட சர்ச் வால்யூம் வந்து கம்மியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ பட் ஸ்டில் திஸ் ஐஃபோன் 10 பேஜ் வந்து இதுக்கு நிறைய அத்தாரிட்டி இருக்குது, டிராஃபிக் நிறைய வருது. அப்போ ஐஃபோன் 14 அப்படின்ற ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து திரும்பவும் ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி மேலே கொண்டு வரோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த ஐஃபோன் 10 இருக்கிற பவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 301 ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஐஃபோன் இந்த பேஜுக்கு வர டிராஃபிக்கை ரீடைரக்ஷன் கொடுத்து ஐஃபோன் 14 அப்படிங்கிற பேஜுக்கு வந்துட்டு அந்த டிராஃபிக் எல்லாம் ஐஃபோன் 14 பேஜுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணுற அந்த ஐஃபோன் 14 பேஜுக்கு வரா மாதிரி ரீடைரக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன காரணம்னா, ஒரு புதுசாக ஒரு பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதாவது இது வந்து டிசைன் வந்து அவுடேட்டடாக ஆகிடுச்சு. ஸோ புது டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த பேஜை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலேயே வந்து 301 ரீடைரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது பழைய பேஜ்லேருந்து புதிய பேஜுக்கு வந்துட்டு எந்த பேஜை வந்து ஃபேமஸாக மேலே கொண்டு வரணுமோ அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து வெப்சைட் மெயின்டெனன்ஸ் வந்து நடக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக வெப்சைட் ஸ்ட்ரக்சரே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு யூஆர்எல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் அந்த லாங் யூஆர்எல் பேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஆகிட்டுருக்கும். செகண்ட் பேஜ்லேயோ ஃபஸ்ட் பேஜ்லேயோ வந்து ரேங்க் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட வந்து புதுசாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் வந்து 301 ரீடைரக்ஷன் வந்து பண்ணுவாங்க. 301 ரீடைரக்ஷன் அப்படின்னா பர்மனெண்ட் ரீடைரக்ஷன். ஓகே, இந்த 301 ரீடைரக்ஷன்னா என்ன ஃபஸ்ட்டு? இது மூலிமா வந்து நாம் கூகுளுக்கு என்ன சொல்ல வரும், கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு என்ன சொல்ல வரும்? சர்ச் இன்ஜின் வந்து என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஜ் வந்து நல்லா ரேங்க் ஆகிட்டு இருக்குது, நல்ல கண்டென்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. iPhone 10 பேஜே எடுத்து போமே எக்ஸாம்பிளுக்கு, நல்ல கண்டென்ட் இருக்குது. கூகுளுக்கு வர யூசர்ஸ், சர்ச் இன்ஜினுக்கு வர யூசர்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பேஜை வந்து, அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பேஜ் வந்து சப்போஸ் இந்த பேஜோட பாப்புலாரிட்டி வந்து கம்மியாகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது வந்து கூகுளுக்கு ஒரு வகையில் லாஸ் தான் இல்லைங்களா? அதாவது கூகுளுக்கு இல்லை, யூசர்ஸ்க்கு ஒரு வகையில் லாஸ். ஸோ இப்போது 301 ரீடைரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூகுள் வந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா, என்னோட யூசர்ஸ் வந்து இந்த பேஜை வந்து படித்து என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப உபயோகமாக இருக்குது. இப்போ இந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட் வந்து புதுசாக இருக்கிற பேஜுக்கு வந்து மாறி இருக்குது, இங்கே இருக்கிற கண்டென்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கூகுள் வந்து புரிஞ்சுக்கும், சர்ச் இன்ஜின்ஸ் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய பேஜோட அத்தாரிட்டியை வந்து அப்படியே வந்து புது பேஜுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ இதுதான் 301 ரீடைரக்ஷன். ஸோ இதை பற்றி மேலும் அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது விமலேஷ் கோபால்.